ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஃப் சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. இதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்டான அப்டேட் எழுதி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து அப்படி என்ன இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த யுஏஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக காலக்கெடு அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களோட யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா யுஏஎன் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான காலக்கெடு அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஜூன் 30 வரைக்கும் நீங்கள் யுஏஎன் நம்பரை ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட யுஏஎன் ஆக்டிவேட் பண்ணுறதும் ஆதார் லிங்க் பண்ணுறதும் எளிமையாக பண்ணிக்க முடியும். உங்களோட யுஏஎன் நம்பர் ஆக்டிவேட்டில் இருந்து தான் உங்களோட காப்பீட்டு திட்டம், அதாவது இடிஎல்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பீட்டு திட்டம், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறது, நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய இஎஸ்ஐ அதாவது மருத்துவ வசதிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த யுஏஎன் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் தரப்புலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளையும் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த யுஏஎன் ஆக்டிவேஷன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். புதுசாக ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் கணக்கு இருந்துக்கிற பட்சத்தில் உங்களோட யுஏஎன் நம்பர் ஆக்டிவேஷனில் இருக்காது. ஸோ புதுசாக வேலைக்கு சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களோட யுஏஎன் நம்பரை ஜூன் 30 ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களோட யுஏஎன் நம்பர் உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனத்திலேயே அதை கேட்டு அந்த யுஏஎன் நம்பரை தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இபிஎஃப்ஓ போர்ட்டலில் லாகின் பண்ணாலே உங்களுக்கு ஆக்டிவேட் யுஏஎன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் வர்ற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட யுஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.